நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்ட்டு என்ன ஆச்சா, முற்கலன்னு ஒரு பாவி இருந்தான். அவனுக்கு அந்திம காலம் வந்துருச்சு. நரகத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டாங்க. போனா வாசல்ல பூர்ண கும்பத்தை வச்சுட்டு யமன் நிற்கிறான் இவனை வரவேற்கிறதுக்கு. அவன் பயந்துட்டான். நான் பண்ண தப்பெல்லாம் இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டே வரேன், நீ என்னடா பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிற்கிறிய அப்படின்னு கேட்டா, வா நீ ஒரே ஒரு நாளைக்கு உன்னை ஜோசியர்கிட்ட போனேன், யாருக்காவது குதிரை தானம் கொடுன்னு சொன்னாங்க, ஒரு குதிரையை வாங்கி தானம் கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணானா, ஐயோ நான் இவன் பெரிய பணக்காரன், நான் ஒரு குதிரைக்கு எங்கே போவேன்னு உடனே சரி ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுன்னு நம்ம எல்லாம் ஷார்ட்கட் சரி கொஞ்சம் எள்ளை வாங்கி நாராயணான்னு பேரை சொல்லி தானத்தை கொடுத்துருவோன்னு நானா. அவன் எள்ளு தானேன்னு பரவாயில்லன்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன குதிரையை எள்ளில் பிடிச்சி நாராயணான்னு சொல்லி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். இந்த நாராயண நாமத்தை சொல்லி எள்ளோட தானம் கொடுத்ததுக்கான பலனாக யமன் இவனை பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறான். இந்த கதையை கேட்டாங்க இல்லையா, அந்த நாராயண சப்தம் நரகத்துக்குள்ள கேட்ட உடனே நரகமே சொர்க்கமாகும். அங்க திரும்பி பார்க்கறான், உள்ள இருந்தவங்க எல்லாம் யாரையும் காணும். என்னடா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு, ஏன் எல்லாருக்கும் நாராயண நாமம் காதல விழுந்தது, இப்ப நரகம் எம்டி, சொர்க்கமா போயிடுச்சோ. அதனால தொண்டடிப்பொடியாழ்வார் கதர்ற, அவனது ஊர் அரங்கம் என்று எண்ணாது, அவனோட ஊர் அரங்கம்ங்கிறது அந்த ஊரையாவது நினைச்சுக்கோடா, கவல்கின்ற நேரே இப்படி கவலையுள் பட்டு நீ வாழலாம் கஷ்டப்படுறாளே, அவனது ஊர் ரங்கம்னு நினைச்சுக்கோ, ரங்கம்னு நினைஞ்சா ரங்கநாதர் ஞாபகத்துக்கு வருவார், அப்படியாவது நீங்கள்லாம் கடை தேருங்கள்னு பேரை சொல்லு. பேரை சொல்ல முடியலன்னா அவன் இருக்கிற ஊரையாவது நினை, காதலையாவது கேளு, நமக்கு முக்தி நிச்சயம்.